அனைவருக்கும் வணக்கம். மகர ராசியில் பிறந்தவங்க பொதுவாக அமைதியானவங்க, அதிகம் பேசாமல் செயலால் தங்களை நிரூபிக்க விரும்பக்கூடியவங்க தான். எந்த ஒரு வேலையுமே திட்டமிட்டு பொறுப்புடன் செய்யக்கூடியவங்க இந்த மகர ராசியில் பிறந்தவங்க. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு நேர்மையான சிந்தனை இருக்கும். கடின உழைப்பு, பொறுமை, ஒழுக்கம், நேரம் தவறாமை, குடும்ப பொறுப்பு அதிகமாகவே இருக்கும். சேமிக்கும் பழக்கம் இவர்களிடம் இருக்கும். நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய திறனும் இருக்கும். நீங்கள் மகர ராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மகர ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படும், எந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்த பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ராசியில் பிறந்தவங்க பொதுவாக இவங்களுடைய படிப்பு நீங்கள் பொறுமையுடன் இருக்கக்கூடிய வகையில் ஒரு முறை இலக்கை நிர்ணயித்தா அதனை அடையும் வரை தொடர்ந்து உழைக்கக்கூடியவங்க தான். கணிதம், பொறியியல், நிர்வாகம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவங்க. தொழில் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க. வங்கி, சட்டம், தொழில் நிர்வாகம் என இந்த துறைகளில் அதிகமாக இவங்க நாட்டம் இருக்கும். பொதுவாக கடலின் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டு இருக்கின்றவோ அப்படி உங்களுடைய மனதில் புது புது எண்ணங்கள் தோன்றிக்கொண்டு தான் இருக்கும். எப்பொழுதும் மற்றவர்களிடம் புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பீங்க. சோர்வு அடைய மாட்டீங்க. வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அதில் பாலாத்துக்கு சென்றாலுமே மறுபடியும் வீறிக்கொண்டு எழுந்து நிற்கக்கூடியவங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதி இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கக்கூடிய சனி என்பதால் மனித நேயத்துடன் நீங்கள் செல்ல வேண்டும். இரண்டாம் இடமான தன, குடும்ப, வாக்குஸ்தானத்துக்கு சனி அதிபதி என்பதால் அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தாலுமே திடீரென்று ஏற்படக்கூடிய செலவுகளால் உங்களுடைய பணத்தை நீங்கள் தேடுவீங்க. பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு இருக்கவே செய்யும். வாழ்க்கை துணை பற்றி சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வராரு. உங்களுடைய வாழ்க்கை துணை கலாச்சாரம் மிக்கவராகும். உங்களை விடவும் நிதானமாக யோசித்து செயல்படுவராகவும் இருப்பாங்க. உங்களின் வேகமான செயல்பாடுகளை விவேகத்துடன் சமாளிக்கக்கூடிய சாதுரியம் இருக்கும். 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் வாழ்க்கையின் மத்திய பகுதியில் சொந்த தொழிலில் நீங்கள் இறங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாபம் சம்பாதிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உயர்ந்த பதவி யோகம் ஏற்படக்கூடியதாகவும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையில் நீங்கள் எப்பொழுதுமே தொடர்புடன் இருக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு இருப்பதால் உங்களுடைய செலவுகள் ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் இருப்பது உங்களுக்கு நன்மை தருவதாக அமைஞ்சிருக்கு. சனியின் பூரண ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும். சிவ அம்சத்தின் சாரமாக சனி இருந்தாலுமே பெருமாளை வழிபடுவதே மிகவும் நீங்கள் விரும்பக்கூடியவங்க. கடல் என்பது சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. மகரத்தை கடல் வீடு என்று சொல்லலாம். பார்க்கடலில் தான் மகாவிஷ்ணு சைன கோலத்தில் கொண்டிருப்பார். எனவே சைன கோலத்தில் மகாவிஷ்ணுவின் அரங்கநாத பெருமாளராக சேவை சாதிக்கும் கோவிலுக்கும் அனைத்து கோவில்களுக்கும் இங்கே சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக மகர ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் பொறுமையுடன் கடைபிடிக்க வேண்டும். அவசரப்பட்டு எவருக்குமே எந்த வாக்குறுதியுமே தர வேண்டாம். பொருளாதார நிலை உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சகோதரர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் சக ஊழியர்களுடன் நீங்கள் உங்களுடைய பணிகளை ஒப்படைக்க வேண்டாம். அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமை அவசியம். வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்தும். வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றவும் வாய்ப்பு உண்டு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடன் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அலுவலகம் செய்பவர்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு எண் அப்படின்னு பார்த்தா 3, 5. இந்த காலகட்டம் முழுவதுமே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களாக இருக்குது.
கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, தைரிய வீரியஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் புதன், சப்தஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் நிறைய யோசிக்கக்கூடிய திறமையுடன் உங்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்ப்புகள் விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரலாம். பல வகையான யோகங்கள் ஏற்படலாம். உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகலாம். உங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கக்கூடிய வகையில் பிறருடன் பழகும் பொழுது நிதானமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை மட்டுமே திறன்பட செய்யக்கூடிய வகையில் இருக்குது. போட்டிகள் மறையக்கூடிய வகையில் திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும். குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மறையலாம். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வி தொடர்பான விஷயங்களில் சாதகமான ஒரு நிலை காணப்படலாம். திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் தீரக்கூடியதாகும். தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் இழுபறியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் நீங்கள் கூறுவதை ஏற்காமல் தங்களுக்கு ஏற்றபடி விருப்பப்படி எதையுமே செய்வாங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கக்கூடிய வகையில் பிள்ளைகளுக்காக செலவு செய்யக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அடுத்தவர்களோடு கூடிய கருத்துக்களை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதில் உங்களுடைய நல்லது கெட்டதுகளை யோசிப்பது நல்லது. பண விவகாரங்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையுமே நன்கு யோசித்து பின்னர் செய்வது நன்மை தரும். மாணவர்களை பொறுத்தவரை நிதானமாக ஆழ்ந்த கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது. மன கஷ்டம் பண கஷ்டம் நீங்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கி வர உங்களுடைய கஷ்டங்கள் தீரக்கூடியதாகவும் ஆரோக்கியம் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பான யோகத்தை தரக்கூடிய வகையில் அதிகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் போராட்டம் இருக்கும். சில இடங்களில் நேர்த்தியாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் வரலாம். எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தடையில்லாமல் நடக்கும். விற்பனையும் வெற்றியும் பணவரவும் அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய முயற்சிகளில் நீங்கள் கவனமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் உங்களுக்கு குறையும். பிள்ளைகளால் நிம்மதி உண்டாகலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் ஆதரவான ஒரு சூழ்நிலை இருக்குது. பதவி மாற்றம் சம்பள அதிகரிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. வியாபாரத்தில் உயர்வும் பணவரவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சரியான நேரம் இது. குடும்பத்தில் இருந்த இடையூறுகள் நீங்களாம். பிள்ளைகளால் சில சிரமங்கள் உங்களுக்கு வரலாம். பெரியோர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கலைத்துறையில் வெற்றியும் சிறப்பும் அடையக்கூடிய வகையில் புதிய முதலீடுகளில் நீங்கள் தைரியமாக இறங்கலாம். சந்திரனோட இடப்பெயர்ச்சி இன்பம் துன்பம் கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். சுக்கிரன் 8ல் இருப்பதால் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளில் நிதானமாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. மகர ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கிடைச்சிருக்கு. தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வாருங்க. உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.